மது, புகை உடல் நலத்திற்கு தீங்கானது. நன்றி. தசகண்ட யோகம். நம்மளுடைய உடம்புல 10 வகையான வாயுக்கள் ஓடுது. அந்த 10 விதமான வாயுக்களை துணை கொண்டு 10 விதமாக உடம்பை பிரிக்கலாம். இந்த உடம்பை 10 பிரித்து திருப்பியும் சேர்க்கலாம். பிராணன், அபானன், சமானன், உதானன், வியானன், கிரிகரன், நாகன், கூர்மன், தேவதத்தன், தனஜெயன். இந்த 10 விதமாக பிரியற காற்றை வச்சு இந்த உடம்பை 10 விதமாக பிரிக்க முடியும். அந்த தனஜெயன் வாயு சிரசுக்கு ஏற்றி யார் நிறுத்தியிருக்காங்களோ அவங்களால தான் இந்த யோக முறையை செய்ய முடியும். ரசவாத வித்தை. ரசவாத வித்தைனா இரும்பை தங்கமாக்குறது, தங்கத்தை தகரமாக்குறது, மண்ணை பொண்ணாக்குறது. இது ஒரு ரசவாத வித்தை. ஆனால் இதை விட மிகப்பெரிய ரசவாத வித்தை என்னென்னா, நம்மளுடைய உடம்புல அந்த ரசவாதம் இருக்கணும். நம்மளுடைய விந்து இந்திரியமாக மாறி அது ஒளி மாறி அதுக்கப்புறமா அந்த இந்திரியம் பாதரசம் மாதிரி இருக்கணும். பாதரசம் மாதிரி நம்மளுடைய இந்திரிய சக்தி மாறிடுச்சுன்னா நம்ம உடம்பு பூரா பாதரசம் மாதிரி இருக்கும். பாதரசம் என்ன செய்யும்? இப்படி நீங்கள் ஊற்றிட்டு அதை பிரிச்சுட்டு ஒட்டிங்கன்னா அது ஒட்டுச்சுனாக்கா ஒட்டிக்கிறோம். பிரிச்சுட்டு நீங்கள் எத்தனை துண்டாக பிரித்தாலும் திருப்பி வச்சிங்கன்னா திருப்பி அது ஒட்டிக்கிறோம். அந்த தன்மையில் இந்த உடல் அணுக்கள் இருந்துச்சுன்னா இந்த உடம்பை 10 பார்ட்ஸாக பிரித்தாலும் அல்லது அதுக்கு மேலேயும் பிரித்தாலும் திருப்பி அது சேர்க்கணும்னு நினச்சி பக்கத்தில் வச்சோம்னா அது சேர்ந்துக்கிறோம். தமிழ் மக்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள். சென்ற காணொலியில் இந்திரியத்தை, அதாவது நமது விந்தை ஒளியாக்கும் யோக ரகசியத்தை பற்றி போட்டிருந்தேன். நிறையா பேர் நல்லா பண்ணியிருக்கீங்க, நல்லா சொல்லியிருக்கீங்கன்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. சொன்ன எல்லாருக்கும் நன்றி. அந்த காணொலியை பார்த்த எல்லாருக்கும் நன்றி. இன்றைய ஆன்மீக தகவலில் தசகண்ட யோகம். தசகண்ட யோகம் அப்படின்னா என்னதுன்னா, நம்மளுடைய உடம்பில் 10 வகையான வாயுக்கள் ஓடுது. அந்த 10 விதமான வாயுக்களை துணை கொண்டு 10 விதமாக உடம்பை பிரிக்கலாம். இந்த உடம்பை 10 பிரித்து திருப்பியும் சேர்க்கலாம். இது அனிமா அப்படிங்கிற சித்து, அதாவது கண்ணுக்கு தெரியாமல் உடம்பு அணுவாக ஆகிற சித்து வர்றதுக்கு முன்னாடி இந்த தசைகண்ட யோகத்தை பயிற்சி பண்ணாதான் அனிமா சித்து வாய்க்கும். அனிமா சித்தை செய்ய முடியும். அதாவது இந்த உடம்பை கண்ணுக்கு தெரியாமல் ஆக்கணும்னா முதல்ல இந்த உடம்பு தனித்தனியாக பிரித்து நமக்கு சேர்க்க தெரியணும். நம்மளுடைய வாசி, நம்மளுக்கு இழுக்கக்கூடிய பிராணன் இருக்கு இல்லைங்களா, இந்த பிராணன் 10 விதமாக பிரியுது. அதாவது நாம் இழுக்கக்கூடிய மூச்சு காற்றானது 10 விதமாக பிரிஞ்சு போகுது. பிராணன், அபானன், சமானன், உதானன், வியானன், கிரிகரன், நாகன், கூர்மன், தேவதத்தன், தனஜெயன். இந்த 10 விதமான வாயுக்கள் நம்ம உடம்புல மூச்சு காற்று உள்ளே போனோடனே 10 விதமாக பிரியுது. அப்போது இந்த 10 விதமாக பிரியற காற்றை வச்சு இந்த உடம்பை 10 விதமாக பிரிக்க முடியும். 10 பார்ட்ஸாக பிரிக்க முடியும். அதுதான் தசகண்ட யோகம். அனிமா சித்தி வாய்க்கிறதுக்கு முன்னாடி இந்த சித்தி செஞ்சால் தான் அனிமா சித்தி செய்ய முடியும். இந்த சித்தி செய்ய தெரிஞ்சவங்க சில பேர் தான் இருக்காங்க. அதுவும் கூட நம்ம நேரடி பார்வைக்கு தெரிய மாட்டாங்க. வள்ளலார் காலத்தில் சில பேர் இருந்திருக்காங்க. வள்ளலார் இதை செஞ்சுருக்காரு. அதாவது இந்த யோகம் எதுக்காண்டி பண்ணணும், முதல்ல அது தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? இந்த யோகம் எதுக்காண்டி பண்ணணும், இந்த யோகம் எப்படி பண்ணுறது? இந்த யோகம் எப்படி பண்ணுறதுன்னா, முதல்ல வாசி யோகம் அத்துப்படியாக தெரிஞ்சிருக்கணும். ஒன்றாச்சா? மூலிகை ரசவாத வித்தை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். 2ஆச்சா? 3வது நம்மளுடைய தனஞ்செயன் வாசியை வென்று இருக்க வேண்டும். தனஞ்செயன் வாசியை நம்ம அது இந்திரிய சக்தியை வெளியில் தள்ளி விடுறது அதுதான். தனஞ்செயன் வாயு இல்லாமல் இந்திரியம் வெளியில் போகாது. ஒரு பெண்ணோட நீங்கள் தொடர்பு வச்சிங்கன்னா அந்த பெண்ணுடைய கருவறைக்குள்ளே உங்களுடைய கரு போகணும்னா தனஞ்செயன்ற வாயு துணை இல்லாமல் அது போய் நிற்காது. அந்த தனஞ்செயன் வாயு சிரசுக்கு ஏற்றணும். அந்த தனஞ்செயன் வாயு சிரசுக்கு ஏற்றி யார் நிறுத்தியிருக்காங்களோ அவங்களால தான் இந்த யோக முறையை செய்ய முடியும். இதை நல்லா தெளிவாக விளங்கிக்குங்க. அடுத்தது ரசவாத வித்தை. ரசவாத வித்தைனா இரும்பை தங்கமாக்குறது, தங்கத்தை தகரமாக்குறது, மண்ணை பொண்ணாக்குறது. இது ஒரு ரசவாத வித்தை. ஆனால் இதை விட மிகப்பெரிய ரசவாத வித்தை என்னென்னா, நம்மளுடைய உடம்புல அந்த ரசவாதம் இருக்கணும். நம்மளுடைய உடலில் நம்மளுக்கு ரத்தம் இருக்குதா, அதுக்கப்புறம் ரத்தம், சதை, நரம்பு, எலும்பு இருக்குதுங்களா, இது எதுவுமே இருக்கக்கூடாது. இது எல்லாமே மாறி இருக்கணும். அது எல்லாம் எப்படி மாறி இருக்கணும் அப்படின்னா,
நம்மளுடைய விந்து இந்திரியமாக மாறி அது ஒளி மாறி அதுக்கப்புறமா அந்த இந்திரியம் வந்து பாதரசம் மாதிரி இருக்கணும். பாதரசம் மாதிரி நம்மளுடைய இந்திரிய சக்தி மாறிடுச்சுன்னா நம்ம உடம்பு பூரா பாதரசம் மாதிரி இருக்கும். ரத்தமே இருக்காது, பாதரசம் மாதிரி தான் இருக்கும். பாதரசமே உடம்பாக இருக்கும். உண்மையான பாதரசம் அதுதான். நம்மளுடைய இந்திரியம் பாதரசமாக மாறி இருக்கும். பாதரசம் என்ன செய்யும்? இப்படி நீங்கள் ஊற்றிட்டு அதை பிரிச்சுட்டு விட்டிங்கன்னா அது ஒட்டுச்சுனாக்கா ஒட்டிக்கிறோம். பிரிச்சுட்டு நீங்கள் எத்தனை துண்டாக பிரித்தாலும் திருப்பி வச்சிங்கன்னா திருப்பி அது ஒட்டிக்கிறோம். அந்த தன்மையில் இந்த உடல் அணுக்கள் இருந்துச்சுன்னா இந்த உடம்பை 10 பார்ட்ஸாக பிரித்தாலும் அல்லது அதுக்கு மேலேயும் பிரித்தாலும் திருப்பி அது சேர்க்கணும்னு நினச்சி பக்கத்தில் வச்சோம்னா அது சேர்ந்துக்கிறோம். அதுக்கு அழிவு கிடையாது. இந்த கையை இப்படி இழுத்துட்டு திருப்பி இப்படி வச்சோம்னா ஒட்டிக்கிறோம். இதை தான் வந்து அந்த காலத்தில் சொல்லுவாங்க, அவரை வந்து வெட்ட முடியாது, அவரை வெட்டுனாக்கா கைக்கு இந்த பக்கம் வால் கத்தி போயிடும், கை திருப்பி அப்படியே இருக்கும். கையை வெட்டிட்டாலும் திருப்பி ஒட்ட வச்சோம்னா ஒட்டிக்கிறோம். பாதரசம் எப்படியோ அப்படித்தான். புரியுதுங்களா? அந்த ரசவாதத்தை, அந்த பாதரசத்தை உடம்புக்குள்ளேயே உருவாக்க தெரியணும். அதற்கு சில மூலிகைகளும் இருக்குது. அந்த மூலிகை தெரிஞ்ச ஆசான்கள்கிட்ட போய் அந்த மூலிகையை வாங்கி உட்கொண்டு நம்மளுடைய அணுக்களை பாதரசமாக மாற்றிருந்தோம்னா நம்மளால் இந்த யோகத்தை பண்ண முடியும். புரியுதுங்களா? முதல்ல வாசி யோகத்தில் தனஞ்சயன் வாசியை சிரசில் நிறுத்த தெரிஞ்சிருக்கணும். 2வது இந்த ரசவாத வித்தை தெரிஞ்சிருக்கணும். மூன்றாவது இதற்கு சரியான காரணம் இருக்க வேண்டும். இந்த யோகத்தை நாம் ஏன் பண்ணணும் அப்படிங்கிற சரியான காரணம் இருக்க வேண்டும். ஏன் பண்ணணும் அப்படின்ற காரணம் உண்மையிலே எனக்கு தெரியாது. அது அவங்களுடைய பயணத்தில் இதை எதுக்காக வேண்டி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சு அந்த காரணம் இருந்துச்சுன்னா தான் நாம் அதை பண்ண முடியும். காரணம் இல்லாமல் ஒரு சித்தி நமக்கு வாய்க்காது. இது முழுக்க நம்மளுடைய சித்தாந்தத்தை பற்றின அறிவு கிடையாது. இதில் பரம்பொருள், சிவபெருமான், சித்தர்கள் நிறையா பேர் இதில் இருப்பாங்க, தொடர்பில் இருப்பாங்க. அவங்களுடைய உத்தரவு இல்லாமல் இதை செய்ய முடியாது. அதனால தான் ஏன் எதுக்குன்ற காரணம் இல்லாமல் இந்த சித்தை நாம் வந்து செய்ய முடியாது. அவங்களுடைய துணை இல்லாமல் செய்ய முடியாது. இந்த யோகம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கலாம், இந்த ரசவாத வித்தை நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இந்த சித்தை செய்கிறதுக்கு உங்ககிட்ட காரணம் இருக்கணும். இந்த காரணம் இல்லாமல் இந்த சித்தை செய்ய முடியாது. ஆனால் இந்த மாதிரியெல்லாம் செய்ய முடியும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் நான் யூடியூப்பில் போடுறேன். சும்மா நம்ம வந்து ஒரு யூடியூப்பில் வந்துக்கிட்டு நான் ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறேன்னு எல்லாரும் பேசுகிற விஷயங்கள்லாம் பேசக்கூடாது. யாரும் பேசாத விஷயங்களையும் நாம் பேசினா தான் உண்மையிலே ஆன்மீகத்துக்கு இவ்வளோ விஷயம் இருக்குன்றது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரும். புரியுதுங்களா? இந்த விஷயத்தை, இந்த தசகண்ட யோக விஷயத்தை வந்து இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் சொல்லியிருக்கேன். எனக்கு தெரியாத நிறையா விஷயங்கள் புதஞ்சு கிடக்குது. நிறையா ஆசான்கள் இருக்காங்க, தேடி கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ரொம்ப அரிய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருக்கிற ஆசான்களை பார்க்குறதும் ரொம்ப அரிது. இந்த தசகண்ட யோகத்தை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். இந்த தசகண்ட யோகம்னா தசம்னா 10 விதமாக எப்படி பிரிப்போம்ன்றதையும் நான் சொல்லிடுறேன். இந்த தலை தனியாக பிரிக்கணும். இந்த கை ரெண்டு துண்டாக பிரிக்கணும். முழங்கைக்கு கீழே ஒரு பாகம், முழங்கைக்கு மேலே இது வரைக்கும் ஒரு பாகம், 2 ஆச்சா? இந்த 2 கை பிரிஞ்சிருச்சுன்னா 4 ஆச்சுங்களா? இந்த 2 கையும் 2 துண்டாக பிரிச்சிருவோம். 4 துண்டுகள் ஆயிடுச்சா? தலை தனியாக பிரிச்சுன்னா 5 ஆச்சா? இந்த உடம்பு மட்டும் 1, 6 ஆயிடுச்சுங்களா? அதுக்கப்புறம் கால்கள் 2 துண்டாக, ஒரு கால்கள் 2 துண்டாக பிரிக்கணும். முழங்காலுக்கு கீழே ஒரு துண்டு, முழங்காலுக்கு மேலே தொடைப்பகுதி ஒரு துண்டு. இந்த மாதிரி 2 கால்களுக்கு 2 துண்டாக பிரித்தால் 4 பாகங்கள். கைகள் 4 பாகங்களாக பிரிக்கப்படுது. தலை 1. புரியுதுங்களா? 4 4 8 9. உடம்பு மட்டும் ஒரு பாகமாக பிரிக்கப்படும். 10. ஏன் இந்த 10 விதமாக பிரிக்கணும்? 12 விதமாக பிரிக்கலாம், 9 விதமாக பிரிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படி பிரிக்க முடியாது. 10 வித வாயுக்கள் இருக்கிறதுனால 10 விதமாக தான் பிரிக்க முடியும். 9 துண்டாவோ 2 துண்டாவோலாம் பிரிக்க முடியாது. அந்த ஒரு முறைன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? அந்த தசகண்ட யோகம் உடம்பை தனித்தனியாக பிரிக்கணும்னா முதல்ல இதைத்தான் பிரிக்க முடியும். இந்த 10 துண்டுகளாக தான் பிரிக்க முடியும். அதற்கப்புறம் பிரிஞ்சு சேர்ந்து இது பல முறை இந்த பயிற்சி பண்ணியாச்சுன்னா அணுவாக பிரிக்கிற வித்தையை நம்மளுக்கு அப்போதைய காலகட்டத்துக்கு அப்போதைக்கு ஒரு குரு வந்து அதை கற்றுக் கொடுப்பார். புரியுதுங்களா? இப்போதைக்கு இந்த விஷயங்களை தெரியாதவங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் செய்வீங்களான்னு கேட்காதீங்க. எனக்கு கண்டிப்பாக செய்ய தெரியாது. இப்படி செஞ்சால் இது வரும்ன்ற விஷயம் மட்டும் எனக்கு தெரியும். இது கூட என் குருமார்கள் மாதிரி பெரிய பெரிய ஆளுங்கக்கிட்ட கேட்டு அவங்களுடைய சொற்பொழிவை கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டது தான். இதெல்லாம் நூல்களில் இருக்காது. நீங்கள் வேணால் போய் தேடி படித்து பாருங்கள். நூல்களில் இருக்காது, எந்த யூடியூப்லேயும் இருக்காது. புரியுதுங்களா? இதெல்லாம் மெய்ஞான அறிவு அப்படியே
குரு சீட பரம்பரை வழியாக வர்றது தான். இந்த யோக முறைகள் அதிகமாக நம்மளுக்கு தெரிய வருது அப்படின்னா நம்ம பின்னாடி முருகப்பெருமான் இருப்பார் அல்லது வாழை பரமேஸ்வரி தாய் இருப்பாங்க. இளமையிலே யோகத்துக்கு வர்றவங்க, இந்த ஆன்மீகத்துக்கு வர்றவங்க யோக முறையை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு ஒன்று முருகப்பெருமான் அருள் இருக்கணும், இல்லைனா வாழை பரமேஸ்வரியோட அருள் இருக்கணும். அடியனுக்கு 2 பேருடைய அருளுமே இருக்குது. இந்த சின்ன வயசில் எனக்கு இவ்வளோ பெரிய யோக முறையெல்லாம் தெரிஞ்சு வைக்கிற அளவுக்கு இறைவனுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு இறைவனுக்கு நான் என்றைக்கும் நன்றி சொல்வேன். நன்றி, வணக்கம் மக்களே. மீண்டும் அடுத்த காணொலியில் வேறு ஒரு தகவலை பார்க்கலாம். சிவாய திருச்சிற்றம்பலம். அகத்தியர் திருவடி போற்றி.